ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற பாண்டிய சோஸில் நம்ம தங்கமயிலோட விதி கொடுமை இருக்கே. கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்காங்க. வீட்லேயும் நான் தான் சமைக்கணுமா, கர்ப்பமாக இருக்க பிள்ளைய போய் கஷ்டப்படுத்துறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அம்மாவை பார்க்க என்ன பண்ணுறது, இந்த தாய் கிழவிக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டைம் நம்ம மீனா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, அக்கா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், கோயிலுக்கு வந்துருங்க அக்கான்னு சொல்ல, அதுக்கப்புறம் மீனான்னு சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ என்ன ரகசியமாக பேச போகிறாளுங்க, நான் இல்லாமல் ஆட்டையை பூந்து களைச்சி விட்றதுக்குனே நான் இருக்கேனேன்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க எப்படி தெரியுமா, இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சகுனி மாதிரி நீ இருக்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது மிகப்பெரிய சகுனிமா, அதுவும் தங்கமயில் வாழ்க்கையில் இருக்கிறது அதுக்கும் மேலே ஒரு சகுனி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நானும் வருவேன் கோயிலுக்குன்னு அடம் பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, விதி வலியது, யாரை விட்டுது, அதனால் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா அங்கே ஒரு பக்கம் அவங்க அத்தையை எப்படியோ சமாதானம் பண்ணி இங்கே வர சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா உருப்பட்ட கேள்வி, யார் வராங்க, என்ன வராங்க, எதுக்கு வராங்க, ஐயோ கம்மனியாக இருக்க மாட்டியாமா கோமதி அம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கேள்வி கேட்டப்புறம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப பிடிச்சவங்க வராங்கன்னு சொன்னோடனே சரி வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்றாங்க. இவங்க உள்ளே வரும்போது காரியத்தை கெடுத்துறாதீங்கம்மா, நீங்கள் உள்ளே வராதிங்கம்மான்னு சொல்லிட்டு வெளியிலேயே வாசல்லே நிற்க வச்சிட்டாங்க. நிற்க வச்சுட்டு கோமதி அம்மா கிட்ட ஒரு பக்கம் கூட்டு போய் காமிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பக்கம் தான் கூட்டு வந்தியாடி, இவ்வளோ பக்கம் தான் கூட்டு வந்தியாடி, விஷமக்காரிடினின்னு சொல்லிட்டு ஊரு புட்ட பேச்சு. எடா ரெண்டு பக்கட்டும் சேர்த்து வச்சு சமாதானம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை போலடா, இவங்க நம்மளையே வச்சு செஞ்சிருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரெண்டு பக்கட்டும் எல்லாருக்கும் நல்லவளாக இருந்தா கண்டிப்பாக அது கெட்டவளாக தான்ப்பா அமையும், அதனால் நல்லதே நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சண்டை போடுறதுக்குன்னே அவங்க அம்மா தங்கமயிலோட அம்மா வந்து நிற்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே.